பெரியாரையே கொச்சைப்படுத்த துணிந்து விட்டார்கள். பெரியாரை கொச்சைப்படுத்துகிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் தமிழ் மக்களுக்கு எதிரானவர்கள், தமிழ் நாட்டுக்கு எதிரானவர்கள் என்பதை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். பெரியாரை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் இந்த நாட்டில் பார்ப்பன சனாதன கும்பலின் நீண்டகால செயல் திட்டம். அவர்கள் ஆரம்ப காலத்தில் இருந்து அவரை எதிர்த்து தோற்று போனார்கள். அவர் 94, 95 வயது வரையில் வாழ்ந்தார். கடவுள் இல்லை என்று சொன்னவர் இவ்வளவு நாள் வாழ்கிறாரே என்று அவர்கள் வயிற்றெரிச்சல் பட்டார்கள். அவர் காலமான போது அவர் ஒழிந்தார் என்று பலரும் எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் பேரறிஞர் அண்ணா எழுந்தார். பெரியாருக்கு எதிராக யார் பேசினாலும் அவர்கள் தமிழர்களின் பகைவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழின் பெயரால், தமிழனின் பெயரால், தமிழ்நாட்டின் பெயரால், தமிழ் தேசியத்தின் பெயரால் பெரியாரையே இந்த மண்ணில் இருந்து அப்புறப்படுத்த துணிகிறார்கள் என்றால் அவர்கள் பார்ப்பனர்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கிறார்கள் என்று பொருள். சனாதன அரசியலுக்கு பாதை அமைத்து தருகிறார்கள் என்று பொருள். தமிழ்நாட்டை உத்தரப்பிரதேசமாக மாற்ற துடிக்கிறார்கள் என்று பொருள். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சமூக நீதிக்காக போராடுகிறோம் என்றால் நமக்கு பெரியார் தேவை. இடஒதுக்கீடு வேண்டும் என்று நாம் போராடுகிறோம் என்றால் நமக்கு பெரியார் தேவை. உங்களிடத்தில் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். இனிமேல் உங்கள் ஒவ்வொரு முடிதிருத்தும் நிலையிலும் தந்தை பெரியாரின் படத்தை நீங்கள் வைக்க வேண்டும். பெரியார் படமில்லாத முடிதிருத்தும் நிலையம் இல்லை என்கிற நிலையை உருவாக்க வேண்டும். மீண்டும் பெரியார், மீண்டும் பெரியார், வேண்டும் பெரியார். பெரியாரை அழிக்க நினைக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை இந்த மண்ணில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டும்.